ஆடி கிருத்திகை திருநாள் அன்று திருத்தணி கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். ஆடி கிருத்திகை திருநாள் அன்று திருத்தணி கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். புதுக்குறள் புனைந்திருப்பார், இளங்கோ இருந்திருந்தால் சமூக நீதி காப்பியம் வடித்திருப்பார், பாரதியார் இருந்திருந்தால் புதுக்கவிதை 1000 பாடியிருப்பார், பாரதிதாசன் இருந்திருந்தால் கொள்கை விளக்கு ஏற்றிருப்பார், பெரியார், அண்ணா, கலைஞர் கைத்தட்டி ஆரவாரம் செய்திருப்பார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு முதல்வர் அதன் தலைமை நிலையத்திற்கு முதலில் இந்திய அறநிலையத்துறை 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பிறகு 4 அதோடு மட்டுமல்ல, ஒரு முறையா இருமுறையா என்பது மாத்திரமல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறநிலையத்துறையின் 74 ஆண்டு கால வரலாற்றில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இதுவரையில் 100 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சதமடித்த ஒரே முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதையும் புத்தகமாக வழங்கியிருக்கின்றோம், 100 நிகழ்ச்சிகளையும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 100 என்பது எங்கள் முதல்வரின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒன்று. ஆம், அவர் காலம் நூற்றாண்டுகளின் காலம். ஆம், அவர் காலம் நூற்றாண்டுகளின் காலம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா, இனமான பேராசிரியர் பெருந்தகைக்கு நூற்றாண்டு விழா, நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலருக்கு நூற்றாண்டு விழா, வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பிக்கு நூற்றாண்டு விழா, தோழர்களின் இரும்பு மனிதர் சங்கரையா வாழும் காலத்தில் மிகு தமிழக முதல்வர்களை சாரும். இந்த திருமண திட்டத்திற்கு தொடக்கத்திலே 20,000 என்றிருந்தது. அதை படிப்படியாக உயர்த்தி 60,000 ஆக்கியிருக்கின்றார். இந்த ஆண்டும் இந்த திட்டத்தை தொடர மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். திருவிளக்கு பூஜை, சக்திகள் கொண்டாடுகின்ற இந்த பூஜை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் இவை இந்த திட்டம் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. முதலில் குலசேகரப்பட்டணத்தில் 2022ஆம் ஆண்டு 10 திருக்கோயில்களுக்கு முதலாக திருவிளக்கு பூஜையை தொடங்கினோம். இன்றைக்கு அந்த பூஜைகள் 20 திருக்கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த பூஜையினால் கிடைத்த பலனடைந்த சக்திகளின் எண்ணிக்கை 61,020 மகளிர்கள் இந்த ஒரு திட்டத்தால் மாத்திரம் பலனடைந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு 870 அம்மன் திருக்கோயில்களுக்கு இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சுடர் விளக்கேற்றும் திட்டத்தை தந்த சூரிய விளக்காம் நம் முதல்வரை நன்றி பெருக்கோடு மங்கையர்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, குடமுழுக்கு, இந்த குடமுழுக்கில் இந்த ஆட்சி ஒரு வரலாற்றையே படைத்திருக்கின்றது. அதாவது குடமுழுக்குகளால் ஆலயங்கள் ஜொலிக்கின்றன, அதனால் ஆன்மீக உள்ளங்கள் குளிர்கின்றன. 400 ஆண்டுகளுக்கு பிறகு திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு, 300 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தனாஞ்சேரி அருள்மிகு கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு, 100 ஆண்டுகள் கடந்து பல்வேறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாள் வரையில் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கின்ற குடமுழுக்கு 2820 குடமுழுக்குகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு ராமர் கோயிலுக்கு ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்ட ஆட்சி உண்டு. ஆனால் இந்த ஆட்சியில் 23 ராமர் கோயில்கள் குடமுழுக்கு முதல்வரின் எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தமிழகத்திலே நடந்திருக்கின்றது. திருக்கோயில் குடமுழுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் 3000-ஐ தாண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோடிகளில் நடக்குது திருக்கோயில் திருப்பணி. பக்த கோடிகளின் மனங்களை குளிர வைப்பது இந்த ஆட்சியின் இறைப்பணி. அந்த வகையிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 102 உயர்மட்ட தொல்லியல் குழு கூட்டங்கள் நடந்திருக்கின்றது. இந்த தொல்லியல் கூட்டங்களில் அனுமதி வழங்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 11,666 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் திருப்பணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார், தங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகப்படியான திருப்பணிகள் அனுமதிகள் என்று இல்லை.
2016ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரையில் நீங்கள் அளித்த அனுமதி 1122 என்பதை இந்த நேரத்தில் நான் அவருக்கு பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்துறையின் வரலாறில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த துறைக்கு உபயதார நிதி மாத்திரம் எவ்வளவு வந்திருக்கிறது தெரியுமா? 1320 கோடி ரூபாய் நன்கொடையாளர்கள் மாத்திரம் இந்த திருப்பணிக்கு வந்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், அறநிலையத்துறையின் மீது பக்த கோடிகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபுறம் என்றால், இந்த முதல்வர் கைக்கு பணம் சென்றால்தான் அது பக்த கோடிகளுக்கு நன்மை செய்யும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் பக்தர்களுக்கு அன்னதானம் நம்முடைய உறுப்பினர் பேசினார். திருக்கோயில்களில் 2 திருக்கோயில்களில் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அன்னதான திட்டம் என்று. ஆம், ஆனால் 10 ஆண்டுகளில் வெறும் 2 கோயில்கள் தான். ஆனால் நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 13 திருக்கோயில்களில் இந்த அன்னதானத்தை விரிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த அன்னதான திட்டத்தில் அவர் புகுத்திய பெருமை என்னவென்றால், நாள் முழுவதும் அன்னதான திட்டம். அதனால் அடைந்த பக்தர்களுடைய பயனாளி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3,50,00,000 பக்தர்கள் இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்தில் பலனடைந்திருக்கின்றார். இந்த அன்னதான திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 120 கோடி ரூபாய் இதுவரையில் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த அன்னதான திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி ஒன்றிய அளவிலே தமிழ்நாட்டில்தான், அதாவது ஒன்றியத்திலே போக் என்று ஒரு சர்டிஃபிகேட்டை தருகிறார்கள், சான்றிதழை சிறந்த அன்னதானத்திற்கு. அந்த சான்றிதழை அதிகமான பெற்ற மாநிலம் 520 திருக்கோயில்களுக்கு போக் என்ற சர்டிஃபிகேட்டை பெற்ற மாநிலம் அன்னதான திட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு அறிவித்தோம் தைப்பூசம் பங்குனி உத்தரத்திலே. எனக்கு முன்னால் பேசிய உறுப்பினர் சொன்னார் தைப்பூசத்திற்கு விடுமுறை என்று. நாம் விடுமுறையை மாத்திரம் எதிர்கொள்ளவில்லை, வருகின்ற பக்தர்களின் இறைப்பையையும் பார்த்த முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதால் தான் தைப்பூசத்திற்கும் பங்குனிக்கும் 4 லட்சம் பேர்களுக்கு அன்னதானம் என்று அறிவித்து இந்த ஆண்டு அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை தமிழகத்தின் அன்னதான பிரபு எங்கள் முதல்வர் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் பழனி திருக்கோயிலிலே காலை மதியம் அன்னதானம் அளிக்கின்ற நிகழ்ச்சி. காலையிலே சிற்றுண்டி, மாலையிலே உணவு. இதன் வாயிலாக ஆகின்ற செலவு ஆண்டுக்கு 75 லட்சம் ரூபாய். அந்த பள்ளி சிறார்களினால் பயன்படுகின்றவர்கள் எண்ணிக்கை சுமார் 6000 பேர் ஒரு நாளைக்கு பயனடைகிறார்கள். கல்லூரிகளில் இதுவரையில் மதிய வேலை திட்டத்தை கொண்டு வந்து புகுத்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.